ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் இங்கெல்லாம் பெங்களூரில் மழை அடிக்கடிக்கு பெய்யுது. ஸோ பசங்க சூடாக ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் நான். ஸோ இது பொட்டேட்டோ பைட்ஸ் தான். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு 3 கிழங்கு வந்து நான் நல்லா வேவிச்சு எடுத்துக்கினேன். சரி, நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 ப்ரெட்டு, நல்லா பிச்சு போட்ட மாதிரி ப்ரெட்டு, இந்த மாதிரி உதிரியாக ஆன ப்ரெட்டு. இது கூட பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூனு பீஸா சீசனிங்கு, ஆரிகாமியோ சில்லி ஃப்ளேக்ஸு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கினேன். இது கூட ரைஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா பெப்பர் தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூனு, தேவையான அளவு சால்ட்டு. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உதிரியாக அப்படி எதுனாச்சும் ஃபீல் ஆனீங்களா கொஞ்சம் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்படி ஆகணும். ஸோ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு உதிரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டியாக நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்குள்ளேயே ஆயில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு நல்லா டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த டோவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ, பசங்களுக்கு கிட்ஸ்க்கு எது பிடிக்குமோ அந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபோக்கில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அதே பேனில் இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போய்டும், சீக்கிரம் உள்ளே வேகாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்ன என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒண்டி தான் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு எனக்கு. ஸோ சூப்பரான ரெசிபி பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி.